வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்காரு. முதல்வர் விஜயை அவதூறாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே கோர்ட்டில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. கோர்ட்டு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கோர்ட்டு தள்ளுபடி பண்ண அடுத்த 90 நிமிஷத்தில் காவல்துறை அனிதா ராதாகிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆய்வு பணிக்காக போயிருந்திருக்காரு. திருச்செந்தூர் எம்எல்ஏல தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஆய்வு நடத்தியிருக்காரு. ஆய்வு நடத்துகிற இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை. இது ஒன்று. ரெண்டாவது, செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமார் முன்ஜாமீன் கோரி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காரு. செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 35 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசப்பட்டிருக்கு. ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடியாம். ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு காவல்துறை விசாரணையில் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னா, செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் சொல்லி தான் நான் பேரம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். பாலிமர் நேற்று ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. திருநாவுக்கரசுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரருக்கு வலைவீச்சு அப்படின்னும் பாலிமர் பிரேக்கிங் நியூஸை வெளியிட்டிருந்தாங்க. இந்த சூழலில் தான் அசோக்குமார் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ கோர்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? திங்கட்கிழமைக்கு அந்த கேஸை ஒத்தி வச்சிருக்காங்க. திங்கட்கிழமை விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் இடையில இருக்கு. இந்த 3 நாளுக்குள்ள அசோக்குமார் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது 2. மூணாவது என்ன பார்க்க போறோம்? சமூக வலைதளத்தில் அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர் ஒருத்தர் அண்ணாமலையை சுயம்பு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பதிவு போட்டிருந்தாரு. அதுக்கு இந்த பிரசாந்த் ரங்கசாமி அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பண்ண வரல, சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப தரக்குறைவாக வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓப்பனாகவே சொல்லிடுறேனே, மயிரில் சுயம்பு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அண்ணாமலையை பிடிக்காம போகலாம், அதுக்குன்னு ஒரு இயக்கத்துடைய தலைவரை இப்படி தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறது? இந்த பிரசாந்த் ரங்கசாமி பச்சோந்தி அப்படிங்கிற இந்த டேர்முக்கு, இந்த வார்த்தைக்கு டெஃபனிஷனே இந்த பிரசாந்த் ரங்கசாமி தான். ஃபஸ்ட்டு அதிமுகவுக்கு முட்டு கொடுத்தாரு. ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போனாங்களே, அப்போது இந்த வழக்கை பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா வாங்க, தமிழ்நாடே உங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கு ஃபயர் விட்டார். ஓபிஎஸ்க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆனார்ல, அப்போ உழைத்து முன்னேறியவர் எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு இந்த பிரசாந்த் ரங்கசாமி. அடுத்து ஏடிஎம்கே ஆட்சி முடிஞ்சு டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் திமுக ஆட்சியை புகழ்ந்து பதிவு போட்டிருக்காரு. ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சமூக வலைதளத்தில் புகழ்ந்து பதிவிட்டிருக்காரு இந்த பாண்டா. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டுக்கு புகழ் பாடிக்கிருக்காரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யார் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு ஜால்ரா போடுறது தான் இந்த பிரசாந்த் ரங்கசாமியுடைய முதல் வேலை அப்படின்னு பலர் கமெண்ட் செக்ஷனில் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு தகவல் சொல்கிறேன். அண்ணாமலைக்கு எதிராக எப்படி சொல்லியிருக்காரு? அந்த அண்ணாமலையை புகழ்ந்து எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையுடைய நிறைவு விழா நடந்துச்சுல பல்லடத்தில் ஒரு மாநாடு. அப்போ பிரதமர் மோடி அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு. அண்ணாமலை பேசி முடிச்சு வந்து இருக்கையில் உட்காரும்போது பிரதமர் மோடி அண்ணாமலையை தட்டி கொடுத்தாருல, செம்ம ட்ரெண்டிங் அந்த வீடியோ. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அண்ணாமலைக்கு ஃபயர் விட்டாரு இதே பிரசாந்த் ரங்கசாமி. இன்னைக்கு அப்படியே மாற்றி பேசுகிறாரு. அதான் சொன்னேன்ல, பச்சோந்திக்கு ஒரு டெஃபினேஷன்னா இந்த பாண்டா தான் அப்படின்னு பலர் போட்டு துவச்சிக்கு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அண்ணாமலை பெரிய பொருளாதார பின்னணி கொண்டவர் கிடையாது. சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. ஃபேமிலியும் பாலிடிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அங்கிருந்து படித்து பெரியாளாகி முழுக்க தன்னுடைய உழைப்பின் பேரில் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறாரு அண்ணாமலை. இப்போ சுயம்பு தானே. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆட்சி அதிகாரத்தில் எந்த கட்சி இருக்காங்களோ அந்த கட்சியில் போய் சேருவாங்க. அதிமுகலேருந்து தினமும் ஒவ்வொருத்தங்களாக விலகி எங்கே போகிறாங்க? டிவிகே கிட்ட தானே போகிறாங்க. ஆனால் தேசத்தை ஆளக்கூடிய பிஜேபியிலேருந்து விலகி இருக்காரு. எந்த இயக்கத்திலையும் போய் சேரலை. தன் தலைமையில் தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக தன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தனி இயக்கம் தொடங்கியிருக்காரு. தனி கட்சி தொடங்க போகிறாரு. அப்போ சுயம்பு தானே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவரை பாராட்டுங்க, பிடிக்கலைன்னா நாகரிகமான முறையில் அவருடைய அரசியல் மூவ்மெண்ட்டை விமர்சிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட வகையில் மயிரில் சுயம்பு இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் பதிவிடும்போது உங்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியுது. அவ்வளவுதான்.
இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லா கட்சிகளுக்கும் கூஜா தூக்கியிருக்காருல்ல, நாம் தமிழர் கட்சிக்கும் தூக்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியுடைய மேடைக்கே போய் நாம் தமிழர் கட்சியை பாராட்டியிருக்காரு, சீமான் அவர்களை பாராட்டியிருக்காரு. அப்போது கூஜா தூக்காத கட்சியே இல்லை இந்த பிரசாந்த் ரங்கசாமி. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.